ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கடவுள் உலகிற்கு ஒளியாக இருக்கிறார். அவர் நம்மை ஒருபோதும் இருளிலே நடக்க விட மாட்டார். அந்த ஒளியை தேடி செல்கின்ற மக்களாக நாம் வாழ முயற்சி செய்வோம். பிரியமானவர்களே, பொது காலம் 4வது ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கிறோம். ஆண்டவர் இயேசுவை கோவிலிலே காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட்ட நாளை நாம் இன்று கொண்டாடுகிறோம். பிரியமானவர்களே, வழக்கமாக நாம் மெழுகுத்திரிகளை ஏந்தி ஆலய முற்றத்திலிருந்து ஆலயம் வரை நாம் சென்று ஆண்டவருக்கு காணிக்கையாக அந்த மெழுகுத்திரிகளை கொடுப்போம். ஆண்டவரை எவ்வாறு அன்னை மரியாவும் யோசேப்பும் தங்களுடைய யூத சட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து 3 மாடப்புறாக்களை ஆண்டவருக்கு காணிக்கையாக எளிமையின் காணிக்கையாக கொடுத்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கோவிலில் அர்ப்பணித்தார்களோ, அதன் நினைவாக நாமும் மெழுகுத்திரிகளை ஏந்தி ஆலயத்திற்குள் சென்று நமது திருமுழுக்கை நாம் நினைவு கூறுகிறோம், புதுப்பித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வை குறித்து நாம் சிந்திக்க வேண்டுமென்றால் இன்றைய வாசகங்கள் சொல்லுகின்ற அறிவுரைகளை நமதாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். முதல் வாசகமாக மலாக்கி புத்தகத்திலிருந்து சொல்லப்படுகின்ற வார்த்தை, இதோ நம் தலைவர் ஆண்டவர் நீங்கள் நினையாத நேரத்தில் ஆலயத்திற்குள் வருவார், அவர் உங்களை புடமிடுவார் என்ற வார்த்தை இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த வார்த்தை இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால், எருசலேம் ஆலயம் சிதைக்கப்பட்டது, உடைக்கப்பட்டது, ஆண்டவர் அந்த ஆலயத்தில் இல்லை, அவருடைய மாட்சி அங்கிருந்து சென்று விட்டது என்ற செய்தி எல்லாம் மக்களுக்கு தெரிந்தது. ஏனென்றால் அவருடைய வாழ்க்கை முறை அப்படி இருந்தது. வேற்று தெய்வங்களை வணங்கி கடவுளுக்கு எதிராக சென்ற பொழுது அந்த ஆலயம் மற்ற படைகளால் வேற்று நாட்டினரால் இடிக்கப்பட்டது. அப்பொழுதுதான் மலாக்கி இறைவேக்கன் சொல்லுகிறார், ஆண்டவர் வருவார், அப்பொழுது அனைத்தும் சரி செய்யப்படும், அவர் யாரும் நினையாத நேரத்தில் வருவார் என்ற செய்தி இங்கு சொல்லப்படுகிறது. இதை நாம் இன்றைய நற்செய்தி வாசகத்தோடு சேர்த்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்னை மரியாவும் இயேசுவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஆலயத்திற்கு கொண்டு செல்கிறார்கள். இதை யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். இந்த நிகழ்வுகள் அனைத்தும் யோசேப்பிற்கும் அன்னை மரியாவுக்கும் தெரியும். இவர்களை விட்டால் சிமியோனுக்கும் அன்னாவுக்கும் தெரியும். ஏனென்றால் அவர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். சிமியோன் ஆண்டவர் இயேசுவை காணும் முன் இறக்க மாட்டார் என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அன்னாவும் ஆலயத்திலே பணி செய்து கொண்டிருந்தார். அவரும் மீட்பரான ஆண்டவரை எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்தார். இப்படி இந்த 4 பேருக்கு மட்டுமே தெரிந்த செய்தி, ஆண்டவர் இயேசு யாருக்கும் தெரியாமல் ஆலயத்திற்கு வருகிறார். இதிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சிறிய செய்தி என்னவென்றால், ஆண்டவரையே தன் கருவில் தாங்கிய அன்னை மரியா ஒரு பெண். ஆனால் யூத சட்டத்திற்கு கீழ்ப்படிந்து எருசலேம் ஆலயத்திற்குள்ளே செல்லவில்லை. அந்த ஆலயமான ஆண்டவரையே தாங்குகின்ற அந்த அன்னை மரியாவுக்கு அந்த ஆலயத்திற்குள் செல்ல அனுமதி இல்லை. இதை குறித்துதான் இயேசு கிறிஸ்து பின்னாளிலே பரிசேயர்களையும் சதுசேயர்களையும் யூத சட்டங்களையும் பற்றி கடுமையாக சாடுவார். ஏனென்றால் ஆண்டவர் கூட அங்கு உள்ளே செல்ல அனுமதி இல்லை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே. ஏனென்றால் யூதர்களுக்கு என்று தங்களுக்கு ஒரு சட்டத்திட்டங்களை வைத்திருந்தார்கள். அந்த சட்டத்திட்டங்கள் எதை பொறுத்து இருந்தது என்றால், அவருடைய அதிகாரத்தை பொறுத்திருந்தது. தாங்கள் நினைத்ததுதான் இங்கே செய்யப்பட வேண்டும், நாங்கள் தான் இங்கே பெரியவர்கள், நாங்கள் தான் மெத்த படித்தவர்கள், தோராவை அறிந்தவர்கள், ஆண்டவரோடு நேரடியாக நாங்கள் பேசுபவர்கள் என்ற எண்ணம் அவர்கள் மத்தியில் இருந்தது. அந்த நேரத்திலே அன்னை மரியா தீட்டுப்பட்டவராக தான் கருதப்பட்டார். ஏனென்றால் பெண்கள் எருசலேம் ஆலயத்திற்குள் வரக்கூடாது. பெண்கள் வெளியே வருகின்ற பொழுது தங்கள் உடல் முழுவதும் துணியால் மூடிக்கொண்டு வர வேண்டும். ஆனால் அன்னை மரியா ஆண்டவரை தாங்குவதற்கு முன்பதாகவே அனைத்து விதமான பாவங்களும் இல்லாமல் தான் பிறந்தார். இதைதான் திருச்சபை நமக்கு பல முறைகளிலே பல மறையுண்மைகள் வழியாக தெளிவுபடுத்துகிறது. இருந்தாலும் இதை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு இடமில்லை ஆலயத்திற்குள், அன்னை மரியாவுக்கு இடமில்லை. இதை ஏன் இந்த இடத்துல சொல்லுகிறேன் என்றால், பல இடங்களிலே நாம் புறக்கணிக்கப்படுவோம், பல இடங்களிலே நாம் வெளியே தள்ளப்படுவோம், பல இடங்களில் நாம் அசிங்கப்படுத்தப்படுவோம். இதையெல்லாம் ஆண்டவரும் நினைத்து பார்த்து கொள்ளுங்கள். ஆண்டவரே ஆலயத்திற்குள் செல்ல முடியாமல் தடுக்கப்பட்டார். அதனால் ஆண்டவரை விட நாம் பெரியவர் அல்ல, ஆனாலும் ஆண்டவர் அந்த நிலைக்கு நம்மை உயர்த்துவார் என்பதை மனதில் கொள்ளுங்கள். இந்த காணிக்கையை ஆண்டவர் காணிக்கையாக கொடுத்த நிகழ்வை நாம் பார்க்கின்ற பொழுது, இயேசு கிறிஸ்துவை ஆலயத்திலே அன்னை மரியாவும் யோசேப்பும் கொண்டு வந்து காணிக்கையாக கொடுக்கிறார்கள். குழந்தை பிறந்த 40ஆம் நாள் காணிக்கையாக கோயிலிலே கொடுக்கப்பட வேண்டும் என்பது யூத சட்டம்.
அது நாம் அனைவருக்கும் தெரியும். யூத சட்டம் நாம் படித்திருப்போம். அந்த யூத சட்டத்தின்படிதான் அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அழைத்து கொண்டு வருகிறார்கள். தங்களை ஏழ்மையானவர்கள், ஏனென்றால் அவர்கள் நிலை அப்படித்தான், 3 மாடப்புறாக்களை காணிக்கையாக ஏழ்மையானவர்களாக அங்கே கருதப்பட்டார்கள். அதை கொடுக்கிறார்கள். லூக்கா நற்செய்தியாளரை பொறுத்தவரை ஆலயத்திற்கு மிக அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பார். ஏனென்றால் அந்த லூக்கா நற்செய்தியாளர் தன்னுடைய நற்செய்தி ஆரம்பிக்கின்ற பொழுது ஒரு ஆலயத்தில் ஆரம்பிப்பார். இறுதியாக முடிக்கின்ற பொழுதும் ஆலயத்திலே, ஆண்டவர் இறந்த பிறகு அவர்கள் எல்லாம் ஆலயத்தில் சென்று ஜெபித்ததாக முடித்திருப்பார். லூக்கா நற்செய்தியாளரை பொறுத்தவரை ஆலயத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஆலயமாக அவர் அங்கே நமக்கு எடுத்து கூறுவார். ஏனென்றால் இங்கே முதல் முறையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆலயத்திற்கு வருகிறார் குழந்தையாக. மீண்டுமாக 12 வயதிலே ஆலயத்திற்கு வருவார். அவர் மக்களோடு பேசுபவராக. மீண்டுமாக ஆலயத்துக்கு வருகிறார். சாட்டை அடித்து அடித்து விரட்டுவார். மீண்டுமாக ஆலயத்துக்கு வருவார். ஆலயமாகவே அவர் மாறிவிடுவார். இந்த ஆலயத்தை எடுத்து விடுங்கள், இதை நான் 3 நாளிலே கட்டி எழுப்பேன் என்று சொல்லுவார். மீண்டுமாக அந்த ஆலயமாக மாறி இறந்து அந்த ஆலயமாக அவரே மாறிவிடுவார். இப்படி இயேசு கிறிஸ்துனுடைய நிகழ்வை எல்லாம் நாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவர் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்டது நம்முடைய மீட்பிற்காக என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த நாளை நம்முடைய திருமுழுக்கினுடைய நாளாக நாம் நினைவு கூறுகின்றோம். அந்த திருமுழுக்கை நாம் புதுப்பிக்கிறோம். இருந்தாலும் இந்த காணிக்கை எதன் வழியாக கொடுக்கப்படுகிறது? ஏனென்றால் சிமியோன் எதிர்பார்த்து காத்திருந்த மீட்பு இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே. நாம் எதிர்பார்த்து காத்திருந்த மீட்பும் இவரே. அண்ணா எதிர்பார்த்து காத்திருந்த மீட்பும் இவரே. இந்த மீட்பு நம்மிடம் வந்திருக்கிறது. இந்த மீட்பு நமக்காக இருக்கிறது. இந்த மீட்பு ஆலயத்திலே காணிக்கையாக கொடுக்கப்படுகிறது. இந்த நிகழ்வை நாம் புரிந்து கொண்டோம் என்றால்தான் திருச்சபை, உரோமை திருச்சபை மகிழ்ச்சியான மறையுண்மையிலே இயேசு கோவிலிலே காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்டதை 4வது மறை நிகழ்வாக சொல்லப்பட்டிருக்கும். இந்த மறையுண்மைகளை நாம் சிந்திக்கின்ற பொழுது இவை ஏன் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் சிமியோன் அழகான ஒரு வார்த்தையா சொல்லுவார். இதிலே நாம் ஒரு கேள்வி ஒன்று மனதில் எழலாம். 1000 பேர் வந்து போகின்ற இடம் அந்த எருசலேம் ஆலயம். பல பேர் தங்கள் காணிக்கைகளை கொண்டு வந்து செலுத்துவார்கள். 1000 குழந்தைகள் பிறந்திருக்கும். குழந்தை முதல் தலைப்பேறு, குடும்பத்திலே முதல் குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். குழந்தை மட்டுமல்ல, பயிர்கள், அவர்கள் பெறுகின்ற கனிகள் எதா இருந்தாலும் முதல் கனி, முதல் விளைச்சல், முதல் பிள்ளை, தலைப்பேறு ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும். இதுதான் யூத சட்டம். அப்படி எத்தனை பேர் வந்திருப்பார்கள்? இதிலே எப்படி சிமியோனும் அண்ணாவும் ஆண்டவர் இயேசுவை கண்டுபிடித்தார்கள் என்பதுதான் இங்கு மிகப்பெரிய கேள்விக்குறி. அதிலே தான் இன்னொரு செய்தியை லூக்கா நற்செய்தியாளர் பதிவு செய்வார். ஏனென்றால் ஆண்டவர் இயேசுவை காணும் முன் சிமியோன் இறக்க மாட்டார் என்று தூய ஆவி வழியாக அவர் உணர்த்தப்பட்டிருந்தார். ஆக ஆண்டவர் வருகின்ற பொழுது தூய ஆவி அவர் உணர்த்தியிருப்பார். அதனால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தூக்கி, ஆண்டவரே இப்பொழுது என்னை அமைதியுடன் போக செய்கிறேன், ஏனென்றால் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்படுத்திய மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன என்று சொல்லுவார். பிரியமானவர்களே, அந்த மீட்பு இன்று நம் மத்தியிலே இருக்கிறது. நாம் இன்று ஆலயத்திற்குள் மெழுகுத்திரியை சுமந்து கொண்டு செல்லுகின்ற பொழுது நம்முடைய திருமுழுக்கை நினைவு கூறுவோம். நமது கரங்களிலே இருக்கின்றது ஒளியாம் கடவுளை இருக்க பிடித்துக் கொள்வோம். ஏனென்றால் திருமுழுக்கின் போது ஞான பெற்றோரிடம் சொல்லப்படுகின்ற வார்த்தையும் இதுதான். இந்த ஒளியை அணையாமல் காக்கும் பொருட்டு உங்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது என்று. அந்த ஒளியான இயேசு கிறிஸ்து நம் மத்தியிலே இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். இந்த காணிக்கை கொடுக்கின்ற நிகழ்விலே அந்த இயேசு கிறிஸ்து தன்னை நமக்கு காணிக்கையாக கொடுத்தார். ஆக நாமும் எதையாவது ஆண்டவருக்கு காணிக்கையாக கொடுக்க வேண்டும். எதை நாம் கொடுக்க போகிறோம்? பொன்னும் பொருளும் என்னிடம் இல்லை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று பேதுரு அந்த முடக்குவாதமற்றவனுக்கு சொன்னார் அல்லவா? அதுபோல பொன்னும் பொருளும் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கவில்லை. நம்முடைய பாவங்களை, நம்முடைய மன்றாட்டுக்களை, நம்முடைய தேவைகளை அவர் கேட்கிறார். அதை நாம் கொடுப்போம். அதற்கு பதிலாக அவர் ஆசீர்வாதங்களை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். இதைதான் எசாயா இறைவாக்கினரும் சொல்லுவார், கல்லாலான இதயங்களை என்னிடம் கொடுத்து விடுங்கள், நான் உங்களுக்கு சபையாலான இதயங்களை கொடுக்கிறேன் என்று. பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே இந்த ஆண்டவர் இயேசுவை காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட நாளிலே இதை வெறும் காணிக்கையாக கொடுக்கப்பட்ட நிகழ்வு, இது நம் மீட்பு நம்மிடம் வந்த நிகழ்வாக நாம் விட்டுவிடக்கூடாது. இன்றைய நாள் நம் வாழ்விலே மிக முக்கியமான நாள். நாம் திருமுழுக்கை
நினைவு கூறுகின்ற நாள், நம் ஆண்டவரோடு இணைந்த நாள், ஆண்டவருடைய மீட்பை நாம் பெற்றுக்கொண்ட நாள். அப்படிப்பட்ட இந்த நாளிலே இறைவனுக்குரிய மக்களாக வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். எப்படி இறைவன் நமக்கு ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறாரோ அந்த ஆசீர்வாதத்தை நாமும் மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற மக்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம். திருமுழுக்கின் வழியாக நாம் பெற்ற அத்துணை ஆசீர்வாதங்களையும் மற்றவர்களுக்கு நாம் அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறார். தெரிந்த கடவுளை மற்றவர்களுக்கு அறிவியுங்கள். ஏனென்றால் இன்று நாம் பல நேரங்களிலே பல வகையிலே இலவச விளம்பரங்கள் செய்கின்றோம். இந்த சட்டை நன்றாக இருக்கிறது, இந்த ஓட்டலிலே உணவு நன்றாக இருக்கிறது, இந்த படம் நன்றாக இருக்கிறது, இந்த மொபைல் போன் நன்றாக இருக்கிறது, இந்த லேப்டாப் நன்றாக இருக்கிறது, இந்த வாஷிங் மிஷின் நன்றாக இருக்கிறது. இலவச விளம்பரங்கள் நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சுவைத்து பாருங்கள். அந்த கடவுள் உங்களுக்கு செய்திருக்கின்ற அதிசயங்களையும் அற்புதங்களையும் நினைத்து பாருங்கள். பிறந்ததிலிருந்து இன்று வரை உங்களை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கிற அந்த ஆண்டவரை நினைத்து பாருங்கள். அவர் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் அறிவியுங்கள். அப்பொழுது அவர் ஆலயத்திலே காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்டது நமக்காக, நம் மீட்புக்காக என்பதை நாம் தெரிவிர புரிந்து கொண்டோம் என்பது அர்த்தமாகும். பிரியமானவர்களே, இந்த நாளிலே திருமுழுக்கு பெறாமல் இருக்கின்ற நம் சகோதர சகோதரிகளுக்கு திருமுழுக்கினுடைய முக்கியத்துவத்தை அறிவிப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மிலே இணைய வேண்டுமென்றால், ஆண்டவரோடு இணைய வேண்டுமென்றால் திருமுழுக்கில் நாமும் இணைவோம். நம் திருமுழுக்கை புதுப்பித்துக் கொள்வோம். அப்படிப்பட்ட ஆசிருக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையட்டும். இறைவன் இயேசு என்று வாழ்த்து பெறுவாராக. ஆமேன்.